1999 வந்த வட்ட இயக்க கேள்வி. ரைட். துணிக்கை பி மையம் ORIA ஆக உள்ள நிலைத்த ஒப்பமான கோளத்தின் உட்புறத்தில் மிக தாழ்ந்த புள்ளியில் வைக்கப்பட்டு கிடையாக கதிர் U-உடன் எரியப்படுகிறது. 2Agஐ விட பெரிது U வர்க்கம், பெரிது 5Ag ஆகும். OP கோணம் தீட்டாவினோடு திரும்பியதும் துணிக்கை கோளத்துடன் தொடுகையில் உள்ளதென கொண்டு துணிக்கையின் கதி V, கோளத்தினால் துணிக்கையின் மறுதாக்கம் R என்பவற்றை காண்க. முதல்ல வட்ட இயக்கத்துக்கான ஒரு வட்டத்தை வரைஞ்சால் மையம் ஓவாம், மையம் O, RIA நிலைத்த ஒப்பமான கோளம், உட்புறத்தில் மிக தாழ்ந்த புள்ளி, உட்புறத்தில் மிக தாழ்ந்த புள்ளியிலிருந்து கதி U-உடன் கிடையாக எரியப்படுகிறது. அப்ப ஆரம்ப வேகம், இவர் கொடுக்கப்படும் ஆரம்ப வேகம் U ஆக இருக்கும். உட்புறம் சொல்றனால ரைட், இவர் ஓவுடன் ஒரு கோணம் தீட்டா, கீழ்முக நிலைக்குத்துடன் ஒரு கோணம் தீட்டா அமைக்கிற நேரம் நிபந்தனைகளை கேட்டிருக்கு. ரைட், வேகம், மறுதாக்கம் எல்லாம் காண சொல்லியிருக்கு. ரைட், இது ஒரு ஒப்பமான பொற்கோளம். ரைட், பொற்கோளம் அல்லது உள்ள என்னவோ. இங்கிருந்து அது உட்புறத்திலிருந்து கிடையாக ஒரு வேகம் U கொடுக்கப்பட்ட நேரம் ரைட், அது எப்பையும் கோளத்தின் உட்பரப்பை தொட்டுக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும். ரைட், இந்த கோள மேற்பரப்பிலிருந்து விலகும் வரைக்கும் இந்த கோள உட்மேற்பரப்பை தொட்டுக்கொண்டு உள்மேற்பரப்பை தொட்டுக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கும், அதை சுற்றி கொண்டிருக்கும். ரைட், அப்ப இவரோட மறுதாக்கம் எப்பையும் இந்த தளத்துக்கு செங்குத்தாக மையத்தை நோக்கி காணப்படும். ரைட், உட்புறத்துல காணப்படுறனால உட்புற மேற்பரப்போட தொடுகையில் இருக்கிறனால உட்புற மேற்பரப்பால தான் துணிக்கைக்கு மறுதாக்கம் கொடுக்கப்படும். ரைட், இதுக்கு சமணம் எதிர்மான மறுதாக்கம் துணிக்கையால பொற்கோளத்துக்கு கொடுக்கப்படும், அது வேறு. ரைட், இப்போ நாங்கள் துணிக்கையை மட்டும் கருதினால் துணிக்கைக்கு கிடைக்கிற மறுதாக்கம் எப்படி இருக்கும்னால் இந்த பரப்பால், அதாவது தொடு மேற்பரப்புக்கு செங்குத்தாக மையத்தை நோக்கி காணப்படும். ரைட், இங்கிருந்து துணிக்கை உள்ளடத்தில் ஒரு தொடலி வரைஞ்சால் ரைட், ஒரு தொடலி வரைஞ்சால் அந்த தொடலிக்கு செங்குத்தாக காணப்படும். அப்படி வரையப்படுற தொடலி கட்டாயம் மையத்துக்கு கூட போகும். ரைட், அதனால இந்த மறுதாக்கம் ஆறுன்றது இந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும், கட்டாயம் மையத்துக்கு கூட போகும். அதே நேரம் இவர்களை தாக்குற இன்னொரு விசை கீழ் நோக்கி mg. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட செயற்பட போற இயக்கத்துக்கான சமன்பாடுகள் எப்படி வரப்போகுது என்றால் இவருக்கு இந்த திசையில் ஒரு ஆறுமுடுகள் காணப்படும், dv/dt ஒரு ஆறுமுடுகள் காணப்படும். கிடைவட்ட இயக்கம் dv/dt காணப்படாது. ரைட், எல்லா இடத்துலையும் ஒரே சீரான வேகத்தோட சுற்றி கொண்டிருப்பார். நிலைக்குத்து வட்ட இயக்கம் சொல்ற நேரம் சக்தி காப்பு பிரயோகிக்கப்பட்டால் அது சக்தி காப்பு உண்மையாக நின்றால் இவரோட உயரம் மாற மாற வேகமும் மாறணும். ஆகவே அங்கே ஒரு வேக மாற்றம் காணப்படும். அந்த வேக மாற்றம் தான் dv/dt. அது தொடலி வழியே காணப்படும். அதே நேரம் மையத்தை நோக்கி ஒரு ஆறுமுடுகள் காணப்படும், a θ.work. இதுதான் இந்த துணிக்கையில் காணப்பட போற ஆறுமுடுகள்கள். ரைட், இப்போ நான் வேகத்தை காண்றதுக்காக சக்தி காப்பு பயன்படுத்தினால் எனக்கு எந்த மட்டத்தையும் பூஜ்ய சக்தி மட்டமாக கருதலாம். ஏதோ ஒரு மட்டத்தை பூஜ்ய சக்தி மட்டமாக கருதி அதிலிருந்து ஆரம்ப மட்டங்கள் இறுதி மட்டங்களை வச்சு நான் சக்தி காப்பு போட போறேன். ரைட், நான் இந்த மையத்தை பூஜ்ய சக்தி மட்டமாக எடுக்கிறேன். அங்கதான் எடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்க வேண்டா இங்கேயும் எடுத்திருக்கலாம், ஆனால் நான் இங்கே எடுக்கிறது லேசு மாதிரி இருக்குது, அதனால எடுத்தால் ஆரம்ப நிலையில, அதாவது இயக்கம் தொடங்குற நிலையில அவருக்கு இருந்த மொத்த சக்தி, அவருடைய இயக்க சக்தியும் அவருடைய அழுத்த சக்தி, பொறிமுறை சக்தின்னு சொல்ற நேரம் நாங்கள் கன்சிடர் பண்றது இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும். அப்போ ஆரம்ப நிலையில் அவருக்கு காணப்படுற மொத்த சக்தி என்றால் ஆரம்பத்தில் அவருடைய இயக்க சக்தியும் ஆரம்பத்தில் அவருடைய அழுத்த சக்தி. ரைட், அப்போ ஆரம்பத்தில் அவருக்கு காணப்பட்ட இயக்க சக்தி ½ வர்க்கமாக இருக்கும். அழுத்த சக்தி இது பூஜ்ய சக்தி மட்டம். அதுக்கு மேலுள்ள உயரங்கள் போற நேரம் நாங்கள் +h எடுப்போம், கீழுள்ள உயரங்கள் வார நேரம் -h எடுப்போம். ஆகவே அவர் ஆரம்பத்தில் காணப்படுற அழுத்த சக்தி -mgA ஆக இருக்கு. ரைட், -mgA ஆக இருக்கு. இப்போ இந்த வேகத்தை பெற்று அவர் குறிப்பிட்ட ஒரு கோணம் தீட்டா வரைக்கும் OP ஆனது நிலைக்குத்தான விட்டத்துடன் ஒரு தீட்டா கோணம் அசைகிற நேரம், ரைட், ஒரு தீட்டா கோணம் இந்த பக்கம் சுழல்ற நேரம்
இந்த நிலையில் அவருக்கு காணப்படுற இறுதி சக்திகள், இதன் முதலாவது நிலை, இதன் ஆரம்ப நிலை, இதன் இறுதி நிலை எடுத்தால் ஆரம்ப நிலையில் அவர் காணப்படுற சக்திகள் இவ்வளவும் இறுதி நிலையில் அவர் காணப்படுற சக்திக்கு சமனாக இருக்கேன். அதான் சக்தி காப்பு சொல்லுது. ஆரம்பத்தில் இருந்த எல்லா சக்தியும் இறுதி சக்திக்கு சமனாக இருக்கேன். அப்ப இங்க இவருக்கு இந்த அளவு சக்தி இருந்தால் இறுதியாகவும் அவருக்கு அதே அளவு சக்தி இருக்கணும். அப்ப இங்க இருக்கிற இந்த இடத்துல நான் ஒரு சக்தி சமன்பாடு பாவிச்சு, இந்த இடத்துல ரெண்டாவது நிலையில நான் ஒரு சக்தி சமன்பாடு பாவிச்சு அவருக்கு இருக்கிற மொத்த சக்தியை நான் எழுதினால் அது ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த மொத்த சக்திக்கு சமனாக இருக்கணும். ஆகவே இந்த இடத்துல அவருக்கு காணப்படுற மொத்த சக்தி இயக்க சக்தியும் half mv வர்க்கம் சொல்றேன். இவர் v வர்க்கம் v என்ற தொடலி வேகத்தோடு இயங்குவதாக எடுத்து, v என்ற தொடலி வேகத்துடன் இயங்குவதாக எடுத்து அவரின் இறுதி வேகம் half mv வர்க்கம் சொல்றேன். கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சால் இது ஆர்முடுகள்கள். இந்த திசையில a தீட்டா டாட் வர்க்கம் இருக்கும். அதே நேரம் இந்த திசையில dv by dt இருக்கு. இது ஆர்முடுகள்கள். இந்த நேரத்தில் அவரோட வேகம் நான் சொல்றேன், இந்த தொடலி வழிய வேகம் காணப்படும் v ஆக சொல்றேன். தொடலி வழியான வேகம் v. இப்ப இந்த இடத்துல அவர் காணப்படுற வேகம், அதாவது இயக்க சக்தி half mv வர்க்கமாக இருக்கு. இப்ப அழுத்த சக்தியை பார்த்தோம்னா அழுத்த சக்தி பூஜ்ய சக்தி மட்டத்திலிருந்து இது a ஆக இருந்தால் இந்த உயரம் a cos தீட்டாவாக இருக்கு. இந்த நீளம் a ஆக இருக்குது. ஆகவே இந்த நீளம் இது தீட்டா கோணன்றதுனால இந்த நீளம் a cos தீட்டாவாக இருக்கு. அப்ப அவருடைய இறுதி சக்தி sin mg a cos தீட்டாவாக இருக்கு. எனக்கு கேட்கப்பட்டது v வர்க்கம். ஆகவே முதல்ல எல்லா பக்கமும் m வெட்டலாம். m வெட்டிட்டு v வர்க்கத்தின் கீழ் 2ன்றது u வர்க்கத்தின் கீழ் 2 sin இந்த GA cos θ இங்கால வந்துரும். ரெண்டுலயும் எனக்கு GA-வை பொது எடுக்கலாம். 1 sin cos θ வரும். இங்கால இருக்கிற GA cos θ இங்கால வந்தா plus cos θ ஆயிரும். plus GA cos θ ஆகும். GA-வை பொது எடுத்தால் minus GA-வை பொது எடுத்தால் 1 minus cos θ. நான் 2ஆல பெருக்கினால் ரெண்டு பக்கமும் u வர்க்கம் sin 2GA 1 minus cos θ ஆக இருக்கு. இதுதான் இந்த தீட்டா கோணம் அசைந்த பின் அவருக்கு காணப்படுற வேகமாக இருக்கு. அடுத்து மறுதாக்கம் காண்றதுக்காக மையத்தை நோக்கி அவருக்கு விசை r காணப்படுது. அதே நேரம் அவருக்கு மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் காணப்படுது a தீட்டா டாட் வர்க்கம். அப்ப இந்த a தீட்டா டாட் வர்க்கம் என்ற ஆர்முடுகள் மையத்தை நோக்கின எல்லா விசைகளாலையும் கிடைச்சிருக்கணும். இந்த a தீட்டா டாட் வர்க்கம் என்ற ஆர்முடுகள் மையத்தை நோக்கின எல்லா விசைகளாலையும் கிடைச்சிருக்கணும். அதாவது மையத்தை நோக்கி இருக்கிற எல்லா விசைகளும் நான் சொல்ற நேரம் துணிக்கையில் இருக்கிற மொத்த விசைகளே இந்த ஆரும் இந்த எம்ஜியும் மட்டும்தான். இந்த நிறையும் இந்த மறுதாக்கமும் மட்டும். அப்ப இந்த நிறைடையும் இந்த மறுதாக்கத்திலையும் மையத்தை நோக்கின விசை கூறுகள், மையத்தை நோக்கிய விசை கூறுகள் தான் இந்த ஆர்முடுகளுக்கு காரணம். அப்ப எழுதுவோம் ஆர். ஆர் மையத்தை நோக்கி இருக்குது. அதனால ஆர். இவர் தீட்டாண்டா இவரும் தீட்டா. சமாந்தர கோடுகளாக இவரு தீட்டாண்டா இவரும் தீட்டா. sin mg cos தீட்டான்றது m ஆர்முடுகள் a தீட்டா டாட் வர்க்கம். f சமன் m போட்டிருக்கேன். எந்த சமன்பாடு பாவிச்சிருக்கிறேன் என்றால் f சமன் m a என்ற சமன்பாடு பாவிச்சு எந்த திசையில போட்டிருந்தால் மையத்தை நோக்கி அல்லது மையத்தை நோக்கி மையத்தை நோக்கி f சமன் m பாவிச்சிருக்கேன். எனக்கு இப்ப தீட்டா டாட் வர்க்கம் தேவைப்படுது. எனக்கு தீட்டா டாட் வர்க்கத்துக்கும் விக்குமான தொடர்பு தெரியும். v சமன் r ஒமேகா அல்லது r தீட்டா டாட்னு சொல்லுவோம். ஆகவே v வர்க்கம்ன்றது இந்த சமன்பாட்டின்படி, இந்த வட்டத்தின்படி a வர்க்கம் தீட்டா டாட் வர்க்கமாக இருக்கு. இங்க r ஐ a, அதனால v வர்க்கம்ன்றது a வர்க்கம் தீட்டா டாட் வர்க்கமாக இருக்கு. எனக்கு இப்ப r பருமன் தான் தேவை. அப்ப mg cos தீட்டாவை நான் அங்கால் அனுப்புறேன். சக ma தர தீட்டா டாட் வர்க்கத்துக்கு பதிலாக v வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் போடலாம். v வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் போடலாம். அதாவது v வர்க்கம்ன்றது u வர்க்கம் sin 2ga 1 sin cos θ இதான் இந்த v வர்க்கம்
அதன் கீழ் a வர்க்கம். அதன் கீழ் a வர்க்கம். ரைட். இப்ப சுருக்கல்களை செஞ்சால் r சமன் இந்த aக்கு ஒரு a விட்டுப்பற்றும் mg பொது எடுக்கலாம். mg இன் கீழ் a பொது எடுக்கலாம். a cos theta, right, a cos theta சக u வர்க்கம் சய 2ga சக 2ga cos theta. ரைட். ஆகவே r சமன் mg இன் கீழ் a, ரைட், u வர்க்கம் சய 2ga சக 3ga cos theta. இதுதான் மறுதாக்கத்தின் பருமனாக இருக்கு. ரைட். ஓகே. அடுத்த பாட்டு என்ன கேட்குறாங்கன்னா, காண்க துணிக்கை கோலத்தை விட்டு நீங்கும் போது அது ஓவினூடாக மேல் நோக்கிய நிலைக்குத்துடன் ஆக்கும் கூர்ங்கோணம் இது என காட்டு. ரைட். துணிக்கை வட்ட இயக்கத்தை விட்டு நீங்குறதாக சொல்லப்பட்டால், ரைட், இந்த துணிக்கை இந்த கோலத்தை தொட்ட வண்ணமே போய்கொண்டிருக்குது. ரைட். கோலத்தை தொட்ட வண்ணமே போய்கொண்டிருக்குது. கோலத்தை தொட்டால் தான் அவருக்கு ஒரு மைய நோக்கு விசை கிடைக்கும். மைய நோக்கு விசை இருந்தால் தான் அந்த ஒரு வட்ட இயக்கமே நடைபெறும். ரைட். அப்ப இந்த மைய நோக்கு விசை எப்போ அவருக்கு இல்லாம போகுதோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வட்ட இயக்கத்தை வச்சுட்டு நீங்குவார். அப்ப மைய நோக்கு விசை இல்லாம போற சந்தர்ப்பம் எதுவாக இருக்கும்னால் இந்த r 0 ஆகிற சந்தர்ப்பம். ரைட். அப்ப முதல்ல நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த r 0 ஆகிற தீட்டா எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். ரைட். எந்த கோணத்துல r 0 ஆகும், அதாவது r 0 ஆகிற சந்தர்ப்பத்துல தீட்டாவின் பருமன் என்ன, அதை ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்க போறேன். ரைட். அதே நேரம் ஒரு தரவு ஆரம்பத்தில் தந்தாங்க, ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், 2ag பெரிது u வர்க்கம் பெரிது 5ag, சாரி 2ag சிறிது u வர்க்கம் சிறிது 5ag தரப்பட்டிருக்கு. ரைட். இந்த தரவும் பயன்படும் நினைக்கிறேன். அப்ப r சமன் 0 mg இன் கீழ் a u வர்க்கம் சய 2ga சக 3ag cos theta சமன் 0. இந்த சந்தர்ப்பத்தில் நான் தீட்டாவை கண்டுபிடிக்க போறேன். ரைட். mga எல்லாம் நேர்க்கணியங்கள், ஆகவே 0 வெட்டி விட்டுறலாம் அல்லது அங்களுக்கு கொஞ்சம் பிரிச்சு விட்டுறலாம். அப்ப u வர்க்கம், சாரி, ரைட், 3ag cos thetaன்றது 2ga சய u வர்க்கம், அதாவது cos thetaன்றது 2ag சய u வர்க்கத்தின் கீழ் 3ag. 2ag சய u வர்க்கத்தின் கீழ் 3ag. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும், 2agன்றது u வர்க்கத்தை விட சிறிது. 2agன்றது u வர்க்கத்தை விட சிறிது. அப்ப இந்த cos thetaவோட பெருமதி 0 விட சிறிதாக வரும். அதாவது ரைட், cos theta மைனஸ்ல வரும். cos theta மைனஸ்ல வரக்கூடிய இடங்கள் எங்கெங்க பார்த்தோம்னால் 2ஆம் கால்வட்டமும் 3ஆம் கால்வட்டமும். ஆனா 3ஆம் கால்வட்டம் வரைக்கும் தேவையில்லை, என்ற ஹாஃபே எங்களுக்கு வச்சு சொல்லலாம். ஹாஃபை வச்சு பார்த்தோம்னா இங்கேயாலையும் சமச்சீராக இருக்கு. ரைட். அப்ப இங்க வரைக்கும் நம்ம பார்த்தாலே போதும், அரைவாசி வரைக்கும் பார்த்தாலுமே போதும். ரைட். அப்ப cos theta 0 விட சிறிதா இருக்கிற சந்தர்ப்பம் 2ஆம் கால்வட்டம், அதாவது தீட்டா விரிகோணம். இதை வச்சு எனக்கு சொல்லலாம் தீட்டா 90 பாகையை விட பெரியதொரு கோணம். ரைட். கேட்கப்பட்ட கேள்வி, மேன்முக நிலைக்குத்துடன் இந்த கோணம் அமைக்கும் போது நீங்கும் என காட்டுக. அதான் சொல்லியிருக்கிறான். ரைட். மேல்முக நிலைக்குத்துடன் இந்த கோணத்தை ஆக்குற நேரம், அதாவது இந்த கோணம் அல்ல, வேறொரு கோணம் தரப்பட்டு இதோட இது மாதிரியே இன்னொரு கோணம் தரப்பட்டு மேல்முக நிலைக்குத்துடன் அந்த கோணத்தை ஆக்கும் போது நீங்கும் என காட்டுக. ரைட். அப்ப நான் மேல்முக நிலைக்குத்துக்கே வரையும் படத்தை மேல்முக நிலைக்குத்துக்கே வரைஞ்சால், ரைட், இப்ப இதுதான் என்ற தீட்டா. இந்த தீட்டால தான் வட்ட இயக்கத்தை விட்டு நீங்க போறார். அப்ப மேல்முக நிலைக்குத்தோட கேட்டிருக்கிறனால நான் இந்த கோணத்தை அல்ஃபான்னு எடுக்கிறேன். இப்ப என்ன சொல்றேன்னா, அல்ஃபா பிளஸ் தீட்டான்றது பை. ரைட். அல்ஃபான்றது பை மைனஸ் தீட்டா. ரைட். பை மைனஸ் தீட்டா. அப்ப cos அல்ஃபான்றது cos பை மைனஸ் தீட்டா, அதாவது மைனஸ் cos தீட்டா.
ரைட். அதாவது காஸ் அல்ஃபான்றது மைனஸ் காஸ் தீட்டா. மேன்முக நிலைக்குத்தோட அல்ஃபா கோணம் அமைக்கிற நேரம் நீங்கிறதா நான் கருதுறேன். ரைட். அந்த அல்ஃபாக்கும் தீட்டாக்கும் இடையிலான தொடர்பு காஸ் அல்ஃபான்றது மைனஸ் காஸ் தீட்டா. அதாவது காஸ் அல்ஃபான்றது மைனஸ் காஸ் தீட்டாண்டால் u வர்க்கம் சய 2 AG கீழ் 3 AG. ஆகவே மேன்முக நிலைக்குத்துடன் காஸ் இன்வர்ஸ் u வர்க்கம் சய 2 AG இன் கீழ் 3 AG கோணத்தை அமைக்கும் போது இவர் வட்ட இயக்கத்தை விட்டு விலகுவார். நிலைக்குத்துடனாக்கும் கூர்ங்கோணம் இது என காட்டுது. தொடரும் ஈர்வையின் கீழான இயக்கத்தில் துணிக்கை மையம் ஓவினோடு செல்லும் எனின் tan வர்க்கம் ஆல்பா சமன் 2 எனவும் இது எனவும் காட்டுக. ரைட். இதுக்கு அடுத்து நடைபெற இயக்கம் எப்படி இருக்கும்னால், இவர் வட்ட இயக்கத்தை விட்டு விலகினாலும் அவருக்கு ஒரு வேகம் காணப்படும். ரைட். அவருக்கு ஒரு வேகம் காணப்படும். தொடலி வழியேவான ஒரு வேகம் காணப்படும். அப்படி உடைச்சிட்டு போகாது. தொடலி வழியான ஒரு வேகம் காணப்படும். மார்க் பண்ணிருக்கேன். ரைட். இவர் வட்ட இயக்கத்தை விட்டு விலகிறார் என்றால் மறுதாக்கம் பூஜ்ஜியமாகும். ரைட். மறுதாக்கம் பூஜ்ஜியமாகதே தவிர வேகம் பூஜ்ஜியமாகல. அப்போ அவருக்கு ஒரு வேகம் காணப்படும். தொடலி வழியே ஒரு வேகம் காணப்படும். அந்த வேகத்தை வச்சு அவர் புவியீர்ப்பின் கீழ் இயங்குவார். இப்போ தரவு என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இந்த புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் ஓவினூடாக செல்லுதாம். ரைட். இந்த புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் ஓவினூடாக செல்லுது. இந்த மாதிரி இயங்குது. ரைட். இந்த மாதிரி ஓவினூடாக போகுது. அப்போ இவர் அல்ஃபாவாக இருந்தால் இவர் 90 மைனஸ் ஆல்ஃபா, இவர் ஆல்ஃபா. இப்போ இது ஒரு சாதாரண எரிய கேள்வி. ரைட். இது ஒரு எரிய கேள்வி. அதாவது கிடையுடன் அல்ஃபா கோணத்தில் எரியப்பட்ட ஒரு துணிக்கை இந்த கிடை வீச்சத்தையும் இந்த நிலைக்குத்து வீச்சத்தையும் கொண்டிருக்கு. அதை வச்சு தான் மிச்ச கணக்கில் செய்யப்படும். முதல்ல காட்ட சொல்லிட்டது tan வர்க்கம் ஆல்ஃபா சமன் இது என காட்டுது. ரைட். இப்போ இந்த விலகுற சந்தர்ப்பத்தில் அவருக்கு என்ன வேகம் காணப்பட்டிருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப F7MA பாவிக்கலாம். ரைட். F7MA எப்படி பாவிக்கலாம்னா, விலகுற கணத்தில் இவருக்கு mgன்ற விசை மாத்திரம் தான் காணப்படும். மறுதாக்கம் பூச்சி. அப்ப இந்த விசையிட பிரித்த கூறு, ரைட், இந்த விசையிட பிரித்த கூறு மறுதாக்கம் பூஜ்ஜியமாகினாலும் அந்த கணத்தில் அவர் வட்ட இயக்கத்துல தான் இருப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அந்த கணத்துல அவர் கட்டாயம் வட்ட இயக்கத்துல தான் காணப்படுவார். அப்ப இவர்கிட்ட மையம் நோக்கிய பிரித்த கூறு mg cos ஆல்பான்றது, ரைட், mg cos ஆல்பான்றது mv வர்க்கத்தின் கீழ் a சமனா இல்லையா? ரைட். அந்த கணத்துல வட்ட இயக்கத்தை விட்டு விலகும் கணத்தில் அவருக்குள்ள வேகம் மறுதாக்கம் பூஜ்ஜியமாகிரும். அதனால இங்க ஒரு மறுதாக்க கூறு நான் போடல, mg மாத்திரம் தான் காணப்படும். அந்த mgயின் மையம் நோக்கிய பிரித்த கூறு mv வர்க்கத்தின் கீழேக்கு சமனாக காணப்படும் அந்த கணத்தில். அதுக்கு பிறகு அவர் புவியீர்ப்பின் கீழ் இயங்குவார். ரைட். அவர் புவியீர்ப்பின் கீழ் இயங்க தொடங்கும் வேகம் தான் இந்த v0 வர்க்கம். m வெட்டுப்பட v0 வர்க்கம் சமன் AG cos ஆல்பான்னு வரும். இதுதான் அவர் புவியீர்ப்பின் கீழ் இயங்க தொடங்கும் வேகமாக இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம் என்றால், அவர் கிடையாக அசைந்த தூரம் எவ்வளவு? ரைட். இந்த எரிய பாதையில, ரைட், இந்த எரிய பாதையில ஓவினூடாக போவதாக தரப்பட்டிருந்தால் அவர் கிடையாக இயங்கிய தூரம் இது a, இது a sin ஆல்பாவா இல்லையா? இது a ஆக இருந்தால் இந்த தூரம் a sin ஆல்பா. a sin ஆல்பா இந்த திசை. ரைட். அதே மாதிரி நிலைக்குத்தாக கீழ் நோக்கி அவர் அசைஞ்ச தூரம் a cos ஆல்பா. நிலைக்குத்தாக அவர் அசைஞ்ச தூரம் a cos ஆல்பா. ஆகவே இப்போ கிடையாக நான் சமன்பாடுகள் போட்டால், ரைட், கிடையாக போட்டால் எனக்கு வரும் a sin ஆல்பா சமன் s சமன் ut சக half at வர்க்கம் போடுறேன், ut சக half at வர்க்கம் போடுறேன். ரைட். கிடையாக போட்டால் a sin ஆல்பா சமன் ஆரம்ப வேகம் u cos ஆல்பா, அதாவது v0 cos ஆல்பா
வி நாட்ன்றது வி நாட்னு வச்சுக்கும், வி நாட் காஸ் ஆல்ஃபா தர டி. ரைட், கிடையாக ஆறுமுடுகள் காணப்படாது. ஆகவே டி சமன் எனக்கு சொல்லலாம் ஏ இன் கீழ் வி நாட் டேன் ஆல்ஃபான்னு சொல்லலாம். டி சமன் ஏ இன் கீழ் வி நாட் டேன் ஆல்ஃபான்னு சொல்லலாம். அடுத்து அவர் நிலைக்குத்தாக இயங்கிய தூரம். திரும்ப இதே சமன்பாடு பாவிச்சால் மைனஸ் ஏ காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஏ காஸ் ஆல்ஃபா சமன் வி சைன் ஆல்ஃபா வி நாட் சைன் ஆல்ஃபா தர ஏ இன் கீழ் வி நாட் tan ஆல்ஃபா சாய 1 இன் கீழ் 2 ஜி. கொஞ்சம் எங்கிட்ட எழுதுறேன். ரைட், நிலைக்குத்து உயரம் மைனஸ் ஏ சைன் ஆல்ஃபா சமன் வி நாட் சைன் ஆல்ஃபா தர டி ஏ இன் கீழ் வி நாட் tan ஆல்ஃபா சாய ஹாஃப் ஜி ஏ வர்க்கம் tan வர்க்கம் ஆல்ஃபாவின் கீழ் வி நாட் வர்க்கம். சரியா, வி நாட் வெட்டுப்படும். ஏ வெட்டி விடலாம். வெட்டினால் சய சைன் ஆல்ஃபா சமன் சைன் ஆல்ஃபா tan ஆல்ஃபா சய ஜி ஏ tan வர்க்கம் ஆல்ஃபா கீழே 2 வி நாட் வர்க்கத்துக்கு பதிலாக ஏஜி காஸ் ஆல்ஃபான்னு போட்டு. ரைட், வி நாட் வர்க்கத்துக்கு பதிலாக ஏஜி காஸ் ஆல்ஃபா போட்டு. இப்போ இந்த ஏஜி மேஜியும் வெட்டுப்பற்றும். சுருக்கல் பா சுருக்கினால் ரெண்டு காஸ் ஆல்ஃபாவோட 2 பக்கம் பெருக்கி விடலாம். சய 2 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சமன் காஸ் ஆல்ஃபாவோட பெருக்கினால் சைன் வர்க்கம் ஆல்ஃபா ஒரு காஸ் ஆல்ஃபாவோட பெருக்கிற நேரம் இந்த tan ஆல்ஃபாவில் உள்ள ஒரு காஸ் ஆல்ஃபா வெட்டுப்படும். ரைட், சைன் வர்க்கம் ஆல்ஃபா சய ஜி வெட்டுப்பட்டுச்சு சய tan வர்க்கம் ஆல்ஃபா. ரைட், இப்போ சைன் வர்க்கம் ஆல்ஃபான்னு இருக்கிறத எல்லாத்துலேயும் ஒரு சைன் ஆல்ஃபா வெட்டி விடும். சைன் ஆல்ஃபா வெட்டினால் 2 காஸ் ஆல்ஃபா 2 சைன் ஆல்ஃபா சய சைன் ஆல்ஃபாவின் கீழ் காஸ் வர்க்கம் ஆல்ஃபான்னு வருமா பெருக்கும். குறுக்கு பெருக்கினால் சய 2 காஸ்கானம் ஆல்ஃபா 2 சைன் ஆல்ஃபா காஸ் வர்க்கம் ஆல்ஃபா சய சைன் ஆல்ஃபா. ஓகே, ரைட். ரைட்டுக்கு நான் சமன்பாடு போட்டதில் எதுவும் இல்லைனாங்க, கொஞ்சம் திரும்ப எழுதி காட்டுறேன். ரைட், சமன்பாடு மாற்றி எதை போட்டு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல கிடையா பாவிப்போம். எஸ் சமன் யூடி சக ஹாஃப் ஏடி வர்க்கம் பாவிச்சால் ஏ சைன் ஆல்ஃபா சமன் வி நாட் காஸ் ஆல்ஃபா into t. ஆகவே t சமன் a இன் கீழ் v நாட் tan ஆல்ஃபா. இது ஓகே. அடுத்து நிலைக்குத்தாக பாவிச்சால் சய a cos ஆல்ஃபா சமன் சய a cos ஆல்ஃபா சமன் v நாட் sin ஆல்ஃபா sin ஆல்ஃபா தர t, அதாவது a இன் கீழ் v நாட் tan ஆல்ஃபா சாய 1 இன் கீழ் 2 ஜி ஏ வர்க்கத்தின் கீழ் வி நாட் வர்க்கம் tan வர்க்கம் ஆல்ஃபா. ரைட், ஏலாம் வெட்டி விட்டுரும். சய காஸ் ஆல்ஃபா சமன் வி நாட் வெட்டுப்படும் சைன் வர்க்கம் ஆல்ஃபாவின் கீழ் காஸ் ஆல்ஃபா சாய ஜிஏ இன் கீழ் 2 வி நாட் வர்க்கத்துக்கு பதிலாக ஜிஏ காஸ் ஆல்ஃபா போடலாம். தர
சைன் வர்க்கம் அல்ஃபாவின் கீழ் காஸ் வர்க்கம் அல்ஃபா. ரைட், ஜிஏஜியை வெட்டுப்பட்டுரும். 2 காஸ் கணம் அல்ஃபா இருக்குது. அப்போ 2 காஸ் கணம் அல்ஃபாவில் 2 பக்கம் பெருக்கும். பெருக்கினால் சய 2 காஸ் 4 அல்ஃபா சமன் சைன் வர்க்கம் அல்ஃபா 2. ரைட், 2 சைன் வர்க்கம் அல்ஃபா காஸ் கணம் அல்ஃபா சய சைன் வர்க்கம் அல்ஃபா. ரைட், 2 காஸ் காஸ் 4 tan வர்க்கம் காஸ் கணத்தால் பெருக்கினால் காஸ் வர்க்கம் என்ன? ரைட், காஸ் வர்க்கம் அல்ஃபா. இப்போ என்ன செய்யலாம்? ஒரு சைன் வர்க்கம் அல்ஃபா பொது எடுக்கலாம். ரைட், ஒரு காஸ் வர்க்கம் அல்ஃபா பொது எடுக்கலாம். அல்லது சைன் வர்க்கம் அல்ஃபா சமன் சைன் வர்க்கம் அல்ஃபான்றது இந்த காஸ் 4ஆம் அடுக்கு அல்ஃபா ஒன்று அங்கால் அனுப்பினால் 2 சைன் வர்க்கம் அல்ஃபா காஸ் வர்க்கம் அல்ஃபா. ரைட், 2 காஸ் 4ஆம் அடுக்கு அல்ஃபான்னு இதிலிருந்து எனக்கு காஸ் வர்க்கம் அல்ஃபா பொது எடுக்கலாம். எடுத்தால் 2 சைன் வர்க்கம் அல்ஃபா சக 2 வெளியே எடுத்துக்கலாம். 2 வெளியே எடுத்தால் சைன் வர்க்கம் அல்ஃபா சக காஸ் வர்க்கம் அல்ஃபா இது 1. ஆகவே சைன் வர்க்கம் அல்ஃபான்றது 2 காஸ் வர்க்கம் அல்ஃபாவாக இருந்தது. காஸ் வர்க்கம் அல்ஃபா இங்கே வந்து பிரிபட்டால் tan வர்க்கம் அல்ஃபா சமன் 2ன்னு விடுவார். ரைட், அடுத்து தொடரும் இருவையின் கீழான இயக்கத்தில் துணிக்கை ஓகே எனவும் u வர்க்கம் சமன் இது எனவும் காட்டு. ரைட், u வர்க்கம் சமன் இது என காட்டு. அப்போ u வர்க்கத்துக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு தொடர்பு எடுத்து வச்சிருக்கோம், அல்லது காஸ் அல்ஃபாவுக்கு ஒரு தொடர்பு எடுத்து வச்சோம். என்னென்றால் காஸ் அல்ஃபான்றது u வர்க்கம் சாய 2 ன் கீழ் 3 ஆக இருந்ததுன்னா சரியோ, காஸ் அல்ஃபா சமன் இதுவாக இருந்துச்சு. இப்போ tan வர்க்கம் அல்ஃபா சமன் 2ஆக இருந்தால் tan அல்ஃபான்றது வர்க்கமூலம் 2, அதாவது இங்கே 2 இங்கே 1, இங்கே வர்க்கமூலம் 2 இங்கே 1. அப்போ இந்த கோணம் வர்க்கமூலம் 2 மட்டும் 3 இருக்கு, வர்க்கமூலம் 3 இருக்கு. ஆகவே கொஸ் அல்ஃபான்றது 1 ன் கீழ் வர்க்கமூலம் 3 அது சமன் u வர்க்கம் சாய 2 ன் கீழ் 3 AG. ரைட், u வர்க்கத்துக்கு AG சார்போட தொடர்பு ஏற்கப்பட்டிருக்கு பார்க்கும் சுருக்கி. ஆகவே வர்க்கமூலம் 3 AG. ரைட், இந்த 3க்கு இந்த வர்க்கமூலம் 3 வெட்டுப்படும் சமன் u வர்க்கம் சாய 2 AG. ஆகவே u வர்க்கம் சமன் AG பொது எடுக்கலாம் 2 சக வர்க்கமூலம் 3 AG ஆக இருக்கு. இதான் கேட்கப்பட்ட தொடர்பு.